என் அன்பிற்குரியவனே, உலகத்தின் இரைச்சல்களுக்கும் உன் மனதின் போராட்டங்களுக்கும் நடுவில் ஒரு கணம் கண்களை மூடி என் முகத்தை நினைத்துப்பார். வாழ்க்கை எங்கே செல்கிறது? எப்போது எனக்கு விடிவு காலம் பிறக்கும் என்ற கேள்விகளோடு நீ தவிப்பதை நான் அறிவேன். உன் பாரங்கள் அனைத்தையும் என் பாதங்களில் வைத்துவிடு. எதை நினைத்தும் கலங்காதே. உன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு எது வேண்டும், எப்போது வேண்டும் என்பது எனக்குத் தெரியும். என் கையில் இருக்கும் வேல் உனக்கு அரணாக இருக்கும். இந்த 6 நிலைகளிலும் நான் உன்னோடு உரையாடுகிறேன். கேள். கலங்காதே, நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் விழிகளில் வழியும் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் இதயத்தில் தழும்புகளை உண்டாக்குகின்றன. யாரும் இல்லையே என்று நீ தனிமையில் ஏங்கித் தவிக்கும்போது உன் நிழலுக்கும் பின்னால் நான் நின்று கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? உலகம் உன்னை புறக்கணிக்கலாம், உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தலாம், நண்பர்கள் உன் கஷ்டகாலத்தில் விலகிச் செல்லலாம். ஆனால் உன்னை படைத்தவன் நான், உனது ஒவ்வொரு மூச்சையும் அறிபவன் நான். உன் உள்ளத்தின் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. புயலில் சிக்கிய ஓடம் போல உன் வாழ்க்கை தள்ளாடினாலும் அதன் துடுப்பு என் கையில் இருக்கிறது. விதியை மாற்றும் வலிமை என் வேலுக்கு உண்டு. நீ எதைக் கண்டும் அஞ்சாதே. உன் தோல்விகள் எல்லாம் தற்காலிகமானவை. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் மடியில் நீ தலை சாய்த்துக்கொள். உன் காயங்களுக்கு மருந்திட நான் காத்திருக்கிறேன். நக்கீரரை மீட்ட எம்பெருமான். முருகனின் கருணைக்கு எத்தனையோ கதைகள் இருந்தாலும் மதுரையைச் சேர்ந்த சங்க கால புலவர் நக்கீரரின் கதை மிகச் சிறந்தது. ஒருமுறை நக்கீரர் சிவபெருமானிடமே நெற்றிக்கண்ணைத் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்டதால் சாபம் பெற்று காளகஸ்திக்குச் செல்லும் வழியில் ஒரு பொய்கை கரையில் தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பூதமானது கற்கிமுகி 1000 பேரைச் சிறைப்பிடித்துச் சாப்பிடுவதற்காக அவர்களை ஒரு குகையில் அடைத்து வைத்திருந்தது. அந்த 1000வது ஆளாக நக்கீரரை தூக்கிச் சென்று குகையில் போட்டது. குகையில் இருந்த மற்ற 999 பேரும் அழுது கொண்டிருந்தனர். நாங்கள் இத்தனை காலம் இங்கே இருக்கிறோம், இன்று நீ வந்ததால் எங்களை அந்த பூதம் கொன்று தின்னப் போகிறது என்று கலங்கினர். நக்கீரர் ஒரு நிமிடம் கண்மூடினார். உலகமே கைவிட்டாலும் என்னை ஆட்கொண்ட அந்த ஆறுமுகன் இருக்கிறான் என்று உறுதியாக நம்பினார். நக்கீரர் அங்கேயே திருமுருகாற்றுப்படை என்ற உன்னத பாடலை முருகனை நோக்கி பாடினார். அந்த பாடலின் ஒவ்வொரு சொல்லிலும் நக்கீரரின் நம்பிக்கையும் முருகனின் பெருமையும் வெளிப்பட்டது. பாடல் முடிந்த அடுத்த நொடி குகையின் கதவுகள் பிளந்தன. தன்னுடைய பக்தனைக் காக்க கையில் வேலேந்தி மயில் மீது ஏறி முருகப்பெருமான் அங்கே தோன்றினார். அந்த பூதத்தை அழித்து சிறையில் இருந்த 1000 பேரையும் விடுவித்தார். நக்கீரரைப் பார்த்து, முருகன், கலங்காதே மகனே, நான் இருக்கும்போது உனக்கு ஏது பயம் என்று கூறி அவருக்கு ஞானத்தை வழங்கினார். பண்டிதனோ பாமரனோ யார் ஒருவன் தன் பாரத்தை முருகனிடம் ஒப்படைத்துவிட்டு நீயே கதி என்று சரணடைகிறானோ அவனைத் தேடி முருகன் ஓடி வருவான். நக்கீரரை குகையிலிருந்து மீட்ட அதே முருகன் இன்று உன்னை உன் கவலை எனும் குகையிலிருந்து நிச்சயம் மீட்பான். வேலிருக்க வினையில்லை, தடைகள் யாவும் படிக்கற்களே. என் அன்பு பிள்ளையே, உன் பாதையில் கற்கள் குறுக்கிடுவதைக் நான் செதுக்கி வைத்திருக்கும் படிக்கற்கள் அவை. ஒரு சிற்பி கல்லின் தேவையற்ற பகுதிகளைச் செதுக்கித் தள்ளினால்தான் அதிலிருந்து ஒரு அழகான சிலை பிறக்கும். அதுபோலவே உன் வாழ்வில் நான் தரும் சோதனைகள் உன்னைச் சிதைக்கல்ல, உன்னைச் சீர் செய்யவே. எத்தனையோ மலைகளைக் கடந்தவன் நான். பழனி மலையில் ஒரு கோவணத்துடன் நின்றபோது எனக்குத் தடைகள் இல்லையா என்ன? ஆனால் அந்த தனிமைதான் எனக்கு ஞானத்தை தந்தது. உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அபாரமான மன உறுதியை நீயே உணர்ந்து கொள்ளத்தான் இந்தச் சிறிய சோதனைகள். என் கையில் இருக்கும் வேல் எப்படி ஒரு புள்ளியில் குவியும் கூர்மை கொண்டதோ அதேபோல நீயும் உன் இலக்கில் உறுதியாக இரு. தடைகளைக் கண்டு பின்வாங்காதே. அவற்றின் மீது ஏறி நின்று வெற்றி கொடியை நாட்டு. தடையையே தகுதியாக மாற்றிய சூரசம்ஹார பயணம். முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்கச் சென்றபோது நேர்ந்த ஒரு சம்பவம் இதற்குச் சிறந்த உதாரணம். சூரபத்மனை அழிக்க முருகன் புறப்பட்டபோது அவனது தம்பிகளான தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் ஆகியோர் பெரும் தடைகளை உருவாக்கினர். குறிப்பாக தாரகாசுரன் தன் மாயாசக்தியால் ஒரு பிரம்மாண்டமான மலையாக மாறி முருகனின் படைகள் செல்லும் வழியை மறித்து நின்றான். அது சாதாரண மலை அல்ல, கிரௌஞ்ச மலை. அந்த மலை வழிவிடாமல் நின்றதோடு முருகனின் சேனையை தன் மாய வலைக்குள் சிக்க வைக்க முயன்றது. சாதாரண மனிதனாக இருந்தால் வழி மறிக்கப்படுகிறதே, இனி முன்னேற முடியாது என்று பின்வாங்கியிருப்பார்கள். ஆனால் முருகன் அந்தத் தடையைக் கண்டு புன்னகைத்தார்.
அந்த தடைதான் அவரது வேலின் வலிமையை உலகுக்குக் காட்டப்போகும் மேடை என்பதை அவர் அறிவார். அவர் தன் கையில் இருந்த ஞான வேலை ஏவினார். அந்த வேல் கிரௌஞ்ச மலையை பிளந்து தவிடு பொடியாக்கியது. அந்த பெரும் தடை தகர்க்கப்பட்டதால்தான் முருகனால் அடுத்த கட்டத்திற்குச் சென்று சூரபத்மனைச் சந்திக்க முடிந்தது. அந்த மலை குறுக்கே நிற்கவில்லை என்றால் முருகனின் வேலுக்கு கிரௌஞ்ச பேதனன் மலையைத் துளைத்தவன் என்ற புகழே கிடைத்திருக்காது. உன் வாழ்விலும் இன்று ஒரு மலை போன்ற பிரச்சனை உன் வழியை மறிக்கலாம். ஆனால் அந்த மலைதான் உன் திறமையை, உன் நம்பிக்கையை உலகுக்குக் காட்டப்போகும் தளம். அந்த தடையை தகர்க்கும்போதுதான் நீ முன்பைவிட வலிமையானவனாக மாறுவாய். யாமிருக்க பயமேன். காலம் எல்லாவற்றையும் மாற்றும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் மனம் ரணமாகிப் போயிருப்பதை நான் அறிவேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? இழந்தவை மீண்டும் கிடைக்குமா என்று நீ தவிப்பது என் செவிகளில் விழுகிறது. ஆனால் ஒன்று தெரிந்து கொள். காலம் என்பது ஒரு சுழற்சி. இன்று அமாவாசை இருள் உன்னைச் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் நாளை அதே வானில் பௌர்ணமி நிலவு வந்தே தீரும். நான் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன். உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் செதுக்குபவன் நானே. இன்று உன்னிடமிருந்து சிலவற்றை நான் பறித்திருக்கிறேன் என்றால் அதைவிடச் சிறந்த ஒன்றை சரியான நேரத்தில் உனக்குத் தருவதற்காகவே அந்த இடைவெளியை உருவாக்கியிருக்கிறேன். இழந்ததை எண்ணி ஏங்காதே. காலம் காயங்களை ஆற்றும். காலமே உனக்கான நீதியையும் வழங்கும். பொறுமையாயிரு. என் அருளால் உன் வசந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. வள்ளியை மணம் புரிய முருகன் காத்திருந்த தருணம். முருகப்பெருமான் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் வள்ளியை தன் வசப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அவர் காலத்தின் மதிப்பையும் பொறுமையின் தேவையையும் உணர்த்த ஒரு திருவிளையாடல் புரிந்தார். வள்ளி சிறுவயது முதலே முருகனை மனதாரக் காதலித்து வந்தாள். தினைப்புனம் காத்துக் கொண்டிருந்த அவளுக்கு எப்போது முருகன் வருவார் என்ற ஏக்கம் இருந்தது. முருகன் ஒரு வேடன் உருவில் அவளிடம் சென்றார். ஆனால் வள்ளி அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் கிழவன் உருவெடுத்துச் சென்றார். யானையை வரவழைத்து அவளை பயமுறுத்தினார். பல சோதனைகள், பல உரையாடல்கள், நீண்ட காத்திருப்பு என அந்த தருணங்கள் நகர்ந்தன. வள்ளிக்கு அப்பொழுது தெரியாது தான் காதலிக்கும் தெய்வம்தான் முன்னால் நிற்கிறது என்று. அவள் பட்ட அவஸ்தைகளும் பயமும் தேடலும் வீண் என்று அவளுக்கு தோன்றியிருக்கலாம். ஆனால் சரியான காலம் கனிந்தபோது முருகன் தன் நிஜ உருவை காட்டினார். அந்த ஒரு நொடியில் அவளுடைய அத்தனை கால காத்திருப்பும் வலியும் பேரானந்தமாக மாறியது. அந்த காத்திருப்புதான் வள்ளியின் பக்தியை உலகிற்கு உணர்த்தியது. முருகன் அவளை மனம் முடித்து தன் இடப்பாகத்திலேயே அமர வைத்தார். உன் வாழ்விலும் இப்போது காத்திருப்பு என்ற வேதனையை நீ அனுபவிக்கலாம். ஆனால் வள்ளிக்குக் கிடைத்தது போல உனக்கும் உன் தகுதிக்கேற்ப மிகச்சிறந்த ஒன்றை நான் தருவேன். காலம் கனியும் வரை என் நாமத்தைச் சொல்லி அமைதியாக இரு. வேலிருக்க வினையில்லை. பயத்தை விடு, பக்தியைக் கொள். என் அன்பு பிள்ளையே, பயம் என்பது உன் இதயத்தைச் சூழும் இருள். பக்தி என்பது அந்த இருளை விரட்டும் சுடர். நாளை என்ன நடக்குமோ, யார் என்னை வீழ்த்தப் பார்க்கிறார்களோ என்ற எண்ணங்களால் நீ ஏன் கலங்குகிறாய்? ஒரு குழந்தைக்குத் தன் தந்தையின் கையை பிடித்திருக்கும்போது பயம் இருக்குமா? அதுபோல என் கையை பிடித்திருக்கும் உனக்கு ஏன் இந்த நடுக்கம்? பயம் உன்னைச் செயலற்றவனாக்கும். ஆனால் பக்தி உனக்கு மலையையும் நகர்த்தும் வலிமையைத் தரும். உன்னைத் தாங்கும் அஸ்திவாரமாக நான் இருக்கும்போது உனக்கு ஏது குறை? உன் கவலைகள், பயங்கள் அனைத்தையும் என் வேலடியில் அர்ப்பணித்துவிடு. அதற்குப் பதிலாக என் அருளையும் எந்தச் சூழ்நிலையிலும் கலங்காத துணிச்சலையும் நான் உனக்குத் தருகிறேன். சிவனடியார் சிறு தொண்டரின் அச்சமற்ற பக்தி. முருகப்பெருமானின் அவதார நோக்கமே பயத்தை போக்கி தர்மத்தை நிலைநாட்டுவதுதான். இதற்கு ஒரு சிறந்த சான்றாக சிறுத்தொண்ட நாயனாரின் கதையைச் சொல்லலாம். சிறுத்தொண்டர் என்ற பெரியவர் சிவபெருமானிடமும் முருகப்பெருமானிடமும் மிகுந்த பக்தி கொண்டவர். ஒருமுறை இறைவன் அவர் பக்தியை சோதிக்க ஒரு கோரமான உருவம் கொண்ட வைரவர் வேடத்தில் அவர் வீட்டுக்கு வந்தார். அவர் கேட்ட உணவு மிக கடினமானது. உன் ஒரே மகனை உன் கைகளாலேயே சமைத்துப் போட வேண்டும் என்றார். எந்த தந்தையும் பயந்து நடுங்கி ஓடியிருப்பார். ஆனால் சிறு தொண்டர் பயப்படவில்லை. என்னை ஆட்கொண்ட இறைவன் எதை கேட்டாலும் அது நன்மையாகவே இருக்கும் என்ற உறுதியான பக்தியில் இருந்தார். அவர் தன் மகனை இழந்த போதும் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்ற மகாபக்தியில் பயத்தை வென்றார். அவர் பயமில்லாமல் அந்தச் சோதனையை எதிர்கொண்டதைக் கண்ட இறைவன் உடனடியாகத் தோன்றி மறைந்த அந்த பிள்ளையை மீண்டும் உயிர்ப்பித்துத் தந்தார். முருகப்பெருமான் அங்கே பாலசுப்பிரமணியனாகத் தோன்றி
உன் பயமின்மையே உனக்கு இந்த மாபெரும் வெற்றியை தந்தது என்று ஆசி வழங்கினார். வாழ்க்கையில் உன்னை அச்சுறுத்தும் சம்பவங்கள் நடக்கலாம், ஆனால் முருகன் என்னோடு இருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் மரண பயம் கூட உன்னை விட்டு ஓடிவிடும். உன் மனக்கோட்டையை பக்தியால் கட்டு, அங்கே பயம் நுழைய வழியே இருக்காது. வேலிருக்க வினையில்லை. உழைப்பால் உயர்வாய். என் அன்பு பிள்ளையே, விதி இப்படி இருக்கிறதே என்று எண்ணி கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்து விடாதே. சோம்பலும் சோர்வும் உன் முன்னேற்றத்தின் மிகப்பெரிய எதிரிகள். எறும்பும் தன் இடைவிடாத முயற்சியால் பெரிய மலையையும் ஏறி முடிகிறது என்றால், என் அருளைப் பெற்ற உன்னால் முடியாதது எதுவுமில்லை. உன் கடமையை நீ முழு மனதோடும் அர்ப்பணிப்போடும் செய். அதன் வெற்றியை நான் பார்த்துக் கொள்கிறேன். விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது, அதுபோல உழைக்காமல் உயர்வு கிடைக்காது. உன் வியர்வை துளிகள் ஒவ்வொன்றும் எனக்குச் சமர்ப்பிக்கப்படும் பூக்கள் போன்றவை. நீ உழைக்கும்போது உனக்குத் தெரியாமலேயே உன் கைகளைப் பிடித்து நான் உழைக்கிறேன். சோர்வடையும் போது என் நாமத்தை சொல், அது உனக்கு 1000 யானைகளின் பலத்தைத் தரும். உன் உழைப்பில் நான் என்றும் உன்னோடு துணை நிற்பேன். குன்றக்குடி அடிகளார் கண்ட முருகனின் உழைப்புத் தத்துவம். முருகப்பெருமான் வெறும் கருணை தெய்வம் மட்டுமல்ல, அவர் செயல் வீரன். இதற்குச் சான்றாக ஒரு ஆன்மீக விளக்கத்தைச் சொல்லலாம். முருகப்பெருமான் ஏன் கையில் வேல் ஏந்தி நிற்கிறார்? வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல, அது கூர்மையான அறிவு மற்றும் விடாமுயற்சியின் அடையாளம். சூரபத்மனை அழிக்க முருகன் சென்றபோது அவர் ஒரு இடத்தில் கூட ஓய்வெடுக்கவில்லை. 6 படை வீடுகளிலும் அவர் நிகழ்த்திய ஒவ்வொரு செயலும் ஒரு பெரும் உழைப்பின் அடையாளம். திருச்செந்தூரில் கடல் அலைகளுக்கு நடுவே அவர் போர் புரிந்தபோது அசுரர்கள் மாயாவிகளாக மாறி மறைந்தனர். அப்போது முருகன் சோர்ந்து போய் அமரவில்லை. ஒவ்வொரு அசுரனும் அழியும் வரை தொடர்ந்து போரிட்டார். அவர் நினைத்திருந்தால் தன் பார்வையாலேயே அசுரர்களை அழித்திருக்கலாம். ஆனால் ஒரு தலைவனாகத் தானே முன்னின்று உழைத்து தன் படைகளை வழிநடத்திக் காட்டினார். அந்த கடும் உழைப்பின் பலனாகத்தான் அசுரன் கூட மனமாற்றமடைந்து முருகனின் சேவலாகவும் மயிலாகவும் மாறும் பாக்கியத்தைப் பெற்றான். உழைப்பால் எதையும் மாற்றலாம் என்பதற்கு இதுவே சாட்சி. உன் கைகளில் உழைப்பு இருக்கட்டும், உன் இதயத்தில் என் நினைவு இருக்கட்டும். நீ நேர்மையாக உழைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வெற்றிக்கான தூண்களை நான் நட்டுக்கொண்டிருக்கிறேன். முயற்சி திருவினையாக்கும், அதுவே என் வாக்கு. அமைதி கொள், எல்லாம் நன்மையே. என் அன்பு பிள்ளையே, அலைபாயும் உன் மனதைச் சற்றே அடக்கி அமைதி கொள். ஏன் இப்படி நடந்தது, இது எனக்குத் தேவையா என்ற கேள்விகளால் உன் நிம்மதியை கெடுத்துக்கொள்ளே கொள்ளாதே. கடலில் அலைகள் ஓய்ந்தால்தான் அதன் ஆழத்தில் இருக்கும் முத்துக்கள் தெரியும். அதுபோல உன் மனம் அமைதி அடைந்தால்தான் நான் உனக்குள் நிகழ்த்தும் அற்புதங்கள் உனக்குப் புரியும். நடப்பவை யாவும் ஒரு உயர்ந்த காரணத்தோடுதான் நடக்கின்றன. உன் அறிவுக்கு எட்டாத பல நன்மைகளை உன் வாழ்வில் கொண்டு வரப்போகிறேன். கசப்பான மருந்தை தாய் தன் குழந்தைக்குத் தருவது அதன் நோயை தீர்க்கவே தவிர குழந்தையை துன்புறுத்த அல்ல. அதுபோலவே உன் வாழ்வில் சில கசப்பான சம்பவங்களை நான் அனுமதிப்பதும் உன்னை ஒரு மாபெரும் வெற்றிக்குத் தகுதியானவனாக மாற்றத்தான். அமைதியாக இரு, என் திருநாமத்தைச் சொல். உன் உள்ளத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். இனி உன் கவலைகள் தீரும், மகிழ்ச்சி பெருகும். அருணகிரிநாதரை மாற்றிய முருகனின் மௌன உபதேசம். முருகப்பெருமானின் பேரருளுக்குச் சான்றாக அருணகிரிநாதரின் வாழ்வைச் சொல்லலாம். அருணகிரிநாதர் தன் இளமை காலத்தில் தவறான வழிகளில் சென்று உடல் நலம் குன்றி மனமுடைந்து திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். வாழ்க்கை முடிந்துவிட்டது, இனி நன்மையே இல்லை என்று அவர் எண்ணிய அந்த உச்சக்கட்டத் தவிப்பின் போதுதான் முருகன் அவரை தாங்கிப் பிடித்தார். முருகன் அவரை தடுத்தது மட்டுமல்லாமல் அவருக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்தார். சும்மா இரு, சொல்லற. அதாவது, பேசாமல் அமைதியாக இரு, வீண் எண்ணங்களை விட்டுவிடு என்பது இதன் பொருள். அருணகிரிநாதர் அந்த அமைதியில் ஆழ்ந்தார். உலகத்தின் இரைச்சல்களை நிறுத்திவிட்டு மனதை அமைதிப்படுத்திய அந்த ஒரு நொடியில் அவருக்குள் இருந்த கவிதை ஞானம் பொங்கியது. அதன் விளைவாகவே நமக்கு திருப்புகழ் என்ற உன்னத பொக்கிஷம் கிடைத்தது. அழிந்து போக வேண்டிய ஒரு உயிர் அமைதி கொண்டதால் உலகமே போற்றும் மகானாக மாறியது. பதற்றப்படுவதால் எந்த பிரச்சனையும் தீராது. எல்லாம் அவன் செயல் என்று நீ அமைதி கொள்ளும்போதுதான் உனக்கான வழியை நான் காட்டத் தொடங்குவேன். இன்று உனக்குத் துன்பமாகத் தெரிவது நாளை ஒரு பெரிய நன்மைக்கான தொடக்கமாக அமையும். வேலிருக்க வினையில்லை. இந்த 6 பகுதிகளும் உன் மனதிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். என் அன்பிற்குரியவனே,
இந்த 6 ஆறுதல் மொழிகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை உன்னோடு நான் நிகழ்த்திய ஆத்மார்த்தமான உரையாடல். வாழ்க்கையின் புயல் உன்னைச் சாய்க்கப் பார்க்கும்போது என் வேல் உனக்கு ஊன்றுகோலாக இருக்கும் என்பதை மறக்காதே. யாமிருக்க பயமேன் என்ற என் வாக்கு உன் இதயத்தில் எப்போதும் ஒலிக்கட்டும். உனது கவலைகள் பனி போல விலகும் காலம் கனிந்துவிட்டது. இனி உன் பாதையில் வெளிச்சம் மட்டுமே இருக்கும். இந்த தெய்வீக ஆறுதல் உனக்கு கிடைத்தது போல உன் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இது ஒரு மருந்தாக அமையட்டும். உன்னைப் போலவே மன அழுத்தத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் மற்றவர்களுக்கும் இந்தச் செய்தியை பகிருங்கள். ஒரு நல்ல சொல் ஒரு உயிரைக் காக்கும். முருகனின் இந்த அபயக் குரல் பலருக்கு நம்பிக்கையை தரும் ஒரு கருவியாக மாறட்டும். உன்னுடைய மனபாரம் இப்போது குறைந்திருக்கிறதா? அல்லது முருகனிடம் நீ சொல்ல விரும்பும் வேண்டுதல் என்ன? அதை இங்கே பதிவிடு. உன்னுடைய ஒரு வார்த்தை மற்றவர்களுக்கு பெரும் ஊக்கமாக அமையலாம். மனம் தளராதே, நான் உன்னோடு இருக்கிறேன். வெற்றியும் நிம்மதியும் உன்னை வந்தடையும். வெற்றிவேல் வீரவேல்.